வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டுவரப்பட்டு கொட்டப்பட்ட விவகாரம். நெல்லையில் கேரள அதிகாரிகள் குழு ஆய்வு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெறும் என முதலமைச்சர் நம்பிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கீடா என்ற கேள்விக்கு ஆலோசித்து முடிவு என பதில். செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய கோரும் வழக்கில் தமிழக அரசு பதில் அளிக்காததற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். எத்தனை சாட்சிகள் உள்ளனர், அதில் அரசு அதிகாரிகள் எத்தனை பேர் என்பன உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 6 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இன்றும் நாளையும் காலையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் பேரூராட்சி வார சந்தையை ஏலம் எடுப்பதில் தகராறு. நாற்காலிகளால் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் சலசலப்பு. எண்ணூர் மக்களுக்கு பேச முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கூறியதால் பரபரப்பு. அவங்களுக்காக பேசுவதற்காக தான் எல்லாரும் வந்திருக்கோம். தான் இருக்கும் வரை அனல் மின் நிலைய விரிவாக்க பணி நடைபெறாது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். கொலை முயற்சி வழக்கு விசாரணைக்கு வந்தவர் திருநெல்வேலி நீதிமன்றம் முன்பு கொலை. 4 பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல. திருநெல்வேலி கொலையை மேற்கோள் காட்டி EPS கண்டனம். புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து மீண்டும் விமான சேவை தொடக்கம். பெங்களூருவிலிருந்து வந்த விமானத்துக்கு வாட்டர் சல்யூட் அடித்து வரவேற்பு. ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர். ஆளுநர் சொந்த கருத்துக்களை கூற அனுமதி இல்லை என சபாநாயகர் அப்பாவு பேட்டி. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் EPS சசிகலாவை தற்போது விசாரிக்க அவசியம் இல்லை. உதகை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வாதம். இரட்டை இலை சினம் குறித்து முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு 8 வாரம் அவகாசம் கோரிய மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரியில் 720 கிலோ சாக்லேட்டில் கிங்காங் சிலை ஒரு வடிவமைப்பு. செல்ஃபி எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்றம் அருகே இந்தியா கூட்டணி பேரணி. காங்கிரஸ் அவமதித்ததாக கூறி பாஜக கூட்டணியும் போட்டி போராட்டம். அம்பேத்கர் விவகாரத்தில் திமுகவின் கருத்தையே எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டும் என ஏன் திணிக்கிறீர்கள்? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. ராஜஸ்தானில் வாகனங்கள் மீது மோதி டேங்கர் லாரி தீப்பிடித்ததில் 8 பேர் உயிரிழப்பு. முப்பது லாரிகள் தீயில் எரிந்து சேதம். இந்தியாவுக்கு எதிரான அடுத்த 2 டெஸ்ட் போட்டிகளுக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு. தொடக்க ஆட்டக்காரர் நாதன் மேக்ஸ்வினி நீக்கம், ஷீன் அபோட்டிற்கு வாய்ப்பு.
மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1176 புள்ளிகள் வீழ்ச்சி. தேசிய பங்குச்சந்தையிலும் 350 புள்ளிகள் வீழ்ச்சியை சந்தித்த நிப்டி. நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூரில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள அரசின் குழு ஆய்வு செய்தது. நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ மற்றும் சாதாரண கழிவுகளை கேரள அரசின் 7 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்தது. கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி முகமது ரியாஸ் தலைமையில் திருவனந்தபுரம் மாநகராட்சி அதிகாரிகள், கழிவுகளை அழிக்கும் இமேஜ் அமைப்பின் நிர்வாகிகள் உள்ளிட்ட 7 பேர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். மருத்துவ கழிவு மற்றும் சாதாரண கழிவுகள் கட்டப்பட்ட நடுக்கல்லூர், அதை சுற்றியுள்ள 4 கிராமங்களில் கேரள அரசின் குழு ஆய்வு செய்தது. தொடர்ந்து கழிவுகளை அகற்றுவது தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனை சந்தித்து இந்த குழு ஆலோசனை நடத்த உள்ளது. முன்னதாக நடுக்கல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை 3 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தலில் 200 தொகுதிகளையும் தாண்டி வெல்வோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். 2 நாள் பயணமாக ஈரோடு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை வரும் வழியில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். ஈரோடு கள ஆய்வு மூலம் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்றார். வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கள ஆய்வில் நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் 200 தாண்டி வருமோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லுவோம் என்று திமுக இருமாப்பாக பேசுவதாக தவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டி வரும் நிலையில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். சார், நடிகர்கள் அரசியலுக்கு வருவது எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா பாக்குறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். திமுக வசமாகதில் திமுக கூட்டணி வசமாகும். ஏற்கனவே இந்தியா கூட்டணியில திமுக அங்கே வைக்கிறது. எனவே இந்தியா கூட்டணி வசமாகும். ஈரோடு கிழக்கு காங்கிரஸ் ஒதுக்கிடுமா? அது முறையாக அவருடன் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவித்தார். முன்னதாக ஈரோட்டில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடினார். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு. பொய் சொல்லக்கூடாது. பழனிசாமி என்ற தனிநபரா அவர் பொய் சொல்லல, எதிர்க்கட்சி தலைவராக சொல்றார். அது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல. டங்ஸ்டன் விவகாரத்தில் இபிஎஸ் வாழைப்பழ காமெடி போல பேசியதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். ஏலம் விட்ட ஒன்றிய அரசை கண்டிக்காம நம்ம அரசை குறை சொல்லி பேசினார். அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க. அதை கேட்காம சொன்னதையே திரும்ப திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு, செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு, வாழைப்பழ கதை அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார். திமுகவை நோக்கி சத்தமாக பேசும் இபிஎஸ் மத்திய அரசை நோக்கி கீற்று குரலிலாவது பேசுவாரா என்றும் கேள்வி எழுப்பினார். நம்ம ஆட்சி கலந்திருக்குமா? அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலந்து போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது! நீங்களும் சரி, மாநிலங்களில் இருக்கிறவங்க எம்பிக்களும் சரி, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க. நான் கேட்க விரும்புவது, எங்களை பார்த்து கத்தி பேசி பேசுற நீங்க ஒன்றிய அரசை பார்த்து கீச்சு குரலையாவது பேசக்கூடாது துணிச்சல் இல்லையா உங்களுக்கு? ஈரோட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க இடம் கண்டறியப்பட்டுள்ளது என்ற முதலமைச்சர் திருப்பூர் குமரனுக்கு சென்னிமலையில் மணிமண்டபம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்றார். மேலும் சிக்கைய நாயக்கர் கல்லூரியில் 10 கோடி ரூபாயில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தான் சட்டமன்றத்தில் பேசியது முழுமையாக வெளிவந்திருந்தால் திமுக ஆட்சி இருந்திருக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய நிலையில் காலிக்குடம் உருண்டால் அதிகம் சத்தம் போடும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்கத்தை பத்தி பேசணும், ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். ஒரே ஒரு நாள் காட்டினார். 4 முறை சட்டமன்றம் நடந்தது. 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலந்து போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது! நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன், பழனிசாமி அவர்களே, காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும்.
அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது. இன்னும் சொல்றேன், பொய் நெல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது. 4 வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி தான் மக்களுக்கு நல்லாவே தெரியும். தான் இருக்கும் வரை எண்ணூர் அனல்மின் நிலைய விரிவாக்க பணி நடைபெறாது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியிருக்கிறார். சென்னை எண்ணூரில் நடைபெற்ற அனல்மின் நிலைய விரிவாக்க பணிகள் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற பின் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு சீமான் அளித்த சிறப்பு பேட்டியை பார்க்கலாம். ஏற்கனவே மாசு அதிகமாக பாதிக்கக்கூடிய இடத்துல மீண்டும் ஒரு மின் அலகு திறக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றதான், நீங்க சொல்றீங்கல்ல மாசு அதிகமா இருக்குதுன்னு, அது கருத்து கேட்கறது யாரு தெரியுங்களா? மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அதுக்கு தான் அங்க தட்டுப்பாடா இருக்குது. அவங்களுக்கு தெரியும் இது பேராபத்தை விளைவிக்குது. ஏற்கனவே உலர் சாம்பலால அந்த மக்கள் படுகிற அவதி, அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். மாற்று மின்பருக்கு இருக்கும்போது அதை நோக்கித்தான் நீங்க நகரணுமே ஒழிய, அதை நோக்கி செல்வதா நாட்டினுடைய சூழியலுக்கு, இயற்கைக்கு, மக்களின் பாதுகாப்புக்கு, எல்லாவற்றுக்கும் நல்லது. அதை விட்டுவிட்டு திரும்ப திரும்ப இந்த நச்சு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே போறேங்கிறது ஏற்புடையது அல்ல. அது கருத்து கேட்புங்கிற பேர்ல அந்த கட்சிக்காரர்கள் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்துக்குங்க. அதுல யாராவது அப்பாவி மக்களை பாத்தீங்களா? யாராவது பெண்கள் கருத்து சொல்றாங்களா? அந்த அந்த அனல் மின் உற்பத்தி நிலையத்துக்கு அருகில குடியிருக்கிற மக்களின் கருத்து அங்க பதிவு செய்யப்படுதா? இப்போ வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக நாம் தமிழர் மின்சாரம் தேவை, மின்சாரம் மிக அத்தியாவசியம் தேவை. மின் தேவை அதிகரிக்குது, மின் கட்டணம் அதிகரிக்குதுல்ல. மின் உற்பத்திக்கு நீங்க மாற்று மின்பெருக்க உற்பத்திக்கு வழி இல்லைன்னு சொல்லுங்க. இருக்கா இல்லையா சொல்லுங்க? இருக்குல்ல, அங்க வாங்கங்கிறோம், அங்க போவோம் வாங்கங்கிறோம், இதை விட்டுருங்கிறோம். இப்ப நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளம், அணுவுல ஆபத்தானது. இப்ப அனல் ஆபத்தா இருக்குது, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது சூழியலுக்கு எந்த கேடும், இயற்கைக்கு எந்த பேரிடரும் தராத கடல் அலை, சூரிய ஒளி, காற்றாலைக்கு போயிருவோம் வாங்கங்கிற. அதானே நல்லது. நீங்க பால் குடிங்க தாயின் மாறல, அறுத்த ரத்தம் குடிக்காதீங்கன்னு கெஞ்சிரும். இந்த கழிவுகள் பராமரிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அரசு சொல்லுகிறது. எங்க வச்சு கழிவுகளை எங்க வச்சு பராமரிக்கிறீங்க? எங்க வச்சு பராமரிக்கிறீங்க? அதை காட்டுங்க ஒரு தடவை. சார், இப்போ இறுதியா உங்களுடைய அந்த கருத்து கேட்பு கூட்டுல உங்களுடைய பதில் என்ன? இந்த அனல் மின் நிலை இதெல்லாம் விட்டுட்டு நீங்க மாற்று மின்பெருக்க திட்டத்துக்கு வாங்கங்கிறது எங்களுடைய கோரிக்கை.